வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐ எம் கணேசன். சேப்பியன்ஸ் பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவாலுவேட் இன்டெக்ரல் log ஆஃப் log x plus 1 by log x the whole square. ஸோ இப்போ இந்த சம்ம நான் என்ன பண்ண போறேன்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அந்த லாஜிக் தான் யூஸ் பண்ண போறேன். அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற இன்டெக்ரல்ல இருந்து ரெண்டு டேர்ம் இருக்கு. ஒன்று வந்து log ஆஃப் log xன்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து 1 by log x the whole square அப்படின்னு இருக்கு. ஸோ நான் என்ன செய்யறேன்னா இந்த ரெண்டுத்தையுமே தனி இன்டெக்ரலா பிரிச்சிடலாம். உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் log ஆஃப் log x அப்படின்னு ஒரு இன்டெக்ரலையும் பிளஸ் இன்டெக்ரல் 1 by log x the whole square அப்படின்னு இன்னொரு இன்டெக்ரலாகவும் பிரிச்சிடலாம். ரெண்டு இன்டெக்ரலா பிரிச்சுட்டு முதல் இன்டெக்ரலுக்கு மட்டும் நான் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஸோ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்துக்கங்க. அதில் இருக்க கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல்ல பார்த்தீங்கன்னா வெறும் log ஆஃப் log x மட்டும் இருக்கு. ஸோ அதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 1 இன்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1 வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், log ஆஃப் log x வந்து லாகர்தமிக் ஃபங்க்ஷன். ஸோ அக்கார்டிங் டு ஐலேட்ல log தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அதை தான் நான் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து log ஆஃப் log எக்ஸ்னும் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் அதுதான் ஒன்னும் எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். லாக் ஆஃப் லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by log x இன்ட்டு log x பண்ணா 1 by x. அப்புறம் g1 of x. g1 of x நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இன்டெக்ரல் 1 dx. 1 இன்டெக்ரல் பண்ணா x. ஸோ இதுதான் வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த சம்க்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஸோ இந்த இன்டெக்ரலுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரலுக்கு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்க்கோட ஃபார்முலா எழுத போறேன். என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு g1 of x minus integral f dash of x into g1 of x dx. இது ஃபர்ஸ்ட் இன்டெகிரலுக்கான ஃபார்முலா. பிளஸ் செகண்ட் இன்டெகிரல் நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, அது அப்படியே இருக்கட்டும். இன்டெகிரல் அது வந்து இன்டெகிரல் 1 by log x the whole square. log x the whole square into dx. சரி, அப்போ இது நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இன்டெகிரலுக்கு அந்த ஃபார்முலால எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். f of x என்றது log of log x into g1 of x. g1 of x என்றது x minus integral f dash of x. f dash of x என்றது இது இங்க இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by x log x into g1 of x. g1 of x வந்து நம்மளுக்கு x into dx plus integral 1 by log x the whole square into dx. ஸோ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்க இருக்கிற எக்ஸுக்கு இங்க இருக்க எக்ஸ் கேன்சல் ஆகி மிச்சம் இருக்கிறத எடுத்து எழுதலாம். எக்ஸ் ஃப்ரண்ட்ல எழுதிக்கிட்டீங்கன்னா எக்ஸ் லாக் ஆஃப் லாக் எக்ஸ் மைனஸ் இன்டெகிரல் 1 by log x into dx plus integral 1 by log x the whole square into dx. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் இன்டெக்ரல் இருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம், அதாவது செகண்ட் டேர்மை அகெயின் ஐ எம் கோயிங் டு அப்ளை இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ அக்கார்டிங் டு த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. அதனால நம்ம அதை வந்து 1 இன்ட்டுன்னு எழுதிக்கிட்டீங்கன்னா அகைன் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் லாகர்தமிக் ஃபங்க்ஷன். ஸோ அக்கார்டிங் டு ஐலேட் மெத்தட் லாகர்தமிக் ஃபங்க்ஷன் தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கணும். ஸோ 1 by log x அதை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், அதை 1ன்னு எடுத்துக்கிறோம். எஃப் டேஷ் இதை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ 1 by log x எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? இப்போ நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் ரூல் லாஜிக் தான். 1 by log x வந்து 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 1 by x ஸ்கொயர் minus 1 by log x the whole square into log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. ஸோ இது டிஃபரன்ஷியல் முடிஞ்சிடுச்சு. g1 of x னா இன்டெக்ரல் 1 dx, அதை இன்டெக்ரல் பண்ணோம்னா x. ஸோ இதை வந்து நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னா நம்மளுக்கு x into log of
log x minus செகண்ட் டேர்ம் தான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ அதுக்கான ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கலாம். f of x into g1 of x minus integral f dash of x into g1 of x dx minus அதுக்கப்புறம் மைனஸ் இல்லை பிளஸ், ஏன்னா வெளியில இருக்க டேர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ்ல இருக்கு. integral 1 by log x the whole square into dx. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலால நம்மளோட வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். அப்போ x into log of log x minus f of x. f of x என்றது 1 by log x into g1 of x. g1 of x என்றது x minus integral f dash. f dash என்றது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பார்த்தீங்களா? minus 1 by x log x the whole square into g1 of x. g1 of x வந்து x dx. bracket close பண்ணி plus integral 1 by log x the whole square into dx. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலால எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு மிச்ச டேர்ம் எடுத்து எழுதுங்க. எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ், இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ் எக்ஸ் பை லாக் எக்ஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். இந்த இடத்துல பாருங்க, இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், வெளியில ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மூணுமே சேர்ந்து மைனஸ் இன்டெக்ரல். ஆல்ரெடி எக்ஸை கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 by log x the whole square into dx. அப்புறம் பிளஸ் இன்டெக்ரல் 1 by log x the whole square into dx. இந்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு இன்டெக்ரலுமே இங்க மைனஸ்ல இருக்கு பிளஸ்ல இருக்கு. ஸோ இதுக்கு இது அப்படியே வந்து கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் லாக் ஆஃப் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை லாக் எக்ஸ் பிளஸ் சி. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான்.